வாகன நெரிசலை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மக்களை புது வருஷம் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் என்ன மாதிரி மாறி இருக்குன்ற இசாரா டெக்ஸ் ஜெஃப்னா டெக்ஸ் நினைக்கிறேன் பாருங்க. மக்கள் எவ்வளோ கூட்டிக்கணும் தான் இருக்குது. மக்கள் கூட்டம் மொத்த வழியிலையுமே ஆக்கல அங்கே 1000 ரூபாய்க்கு 3 பாருங்க விற்று கொண்டு வைக்கணும். இல்லை ஃபுல்லாக குப்பையில் கொட்டிட்டினோம் இனி. ஆனால் இப்போ மக்கள் வந்து கொண்டிருக்கணும். நேரமாக ஆஸ்பத்திரி முன்னே தான் நிற்கிது இப்போ ஜனம் எல்லாம். இப்போ பார்க்க போனால் இருக்கிற மாதிரி லைட்டுகள் எல்லாம் சோடிச்சு வேறட புறப்ப அழைக்கிற எங்கிட்ட ரிலீஸ் பண்ணி கிடக்குது. சேல் போகுது தானே. வணக்கம் உறவுகளே, நாங்களாம் கூட ஜாழ் பிரதர்ஸ். இன்றைக்கி நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா யாழ்ப்பாணம் முத்தவழியில் தான் நிற்கிறோம். ஏன்டா முத்தவழியில் வந்து நிற்கிறோம்டா, நாளைக்கு புது வருஷம். இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் என்ன மாதிரி மாறி இருக்குன்றதை தான் நாங்கள் காட்ட போகிறோம். அதுக்கு முதல்ல யாழ்ப்பாணம் முத்தவழியில் வந்து சேல்ஸ் கடை வந்து நிறைஞ்சு போயிருக்கு. மக்கள் கூட்டம் வேறு அள்ளிக்கொண்டே இருக்குன்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பாருங்க, நாங்கள் இசாரா டெக்ஸ் ஜெஃப்னா டெக்ஸ் நினைக்கிறேன் பாருங்க. மக்கள் எவ்வளோ கூட்டமாக நிற்கிறோம்ன்றதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய புது வருட கொண்டாட்டத்துக்காண்டி மக்கள் வந்து அள்ளி கொண்டு வைக்கணும்னு சொல்லலாம். இந்த ரோட்டே பிளாக் ஆகி போயிருக்காரு. யாழ்ப்பாணம் ஜெஃப்னா டெக்ஸுக்கு முன்னாடி நினைக்கிறேன் பாருங்க. மக்கள் எவ்வளோ கூடி கொண்டு வைக்கணும்ட்டு. இந்தியாவில் இசாரா டெக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ரோட்டே இன்னைக்கு யாழ்ப்பாணம் ரோட்டே பிளாக் ஆகி போய் நிற்கிது பாருங்க. க்ரௌடாக இருக்கு. இதில் பாருங்க வாகன நெரிசலை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இல்லை வேற உடுப்பு வந்து எவ்வளவு நனைவில் விற்று கொண்டிருக்கணும். வந்து வேற கூவி கூவி விற்று கொண்டிருக்கணும். இதுக்கண்டு வேறோ விற்று கொண்டிருக்கணும் பாருங்க. இல்லை வேற பைக் எல்லாம் இப்படி அடுக்கி விட்டுருக்குறாங்க. அதானே ஆமாம், இப்படி பைக் நிற்குதேன். சக்காச்சனா நிற்குது. ஓ ஓ இஞ்சாலையும் சேல் போகுது தானே. எவ்வளவு கூட்டம் வந்து நிற்கிற மட்டும் பாருங்க. இந்தியாலையுமே மக்கள் கூட்டத்தை பாருங்க. உடுப்பு வாங்குறதுக்காண்டி மக்கள் உடுப்பு தவிர எல்லாமே இருக்கு. பேக்ல இருந்து ஹேண்ட் பேக், சரம், அப்படி துணி வகைகள் இப்படி எல்லாமே விற்று கொண்டிருக்கணும். மலிவு விலையில விற்று கொண்டிருக்கணும்னு சொன்னோம். சாப்பாடு ஊடி விற்று கொண்டிருக்கணும். வாங்க தொடர்ந்து முழுக்க போய் பார்ப்போம் என்னென்ன நிலைமையில இருக்கு. இந்த முத்தவழி வந்து என்ன மாதிரி மாறி இருக்கு என்றதை பார்ப்போம். பாருங்க, முத்தவழிக்கு வந்துட்டோம். பாருங்க முத்தவழிக்க சேல்ஸை பாருங்க போய்கொண்டிருக்கு. எல்லாம் 150 ரூபா 200 ரூபா அப்படி மக்கள் கூட்டமும் அள்ளி கொண்டிருக்கு பாருங்க. இதில் பாருங்க மக்கள் எவ்வளவு கூட்டமாக நடந்து போய் வந்துட்டு பாருங்க. உடுப்பு வாங்குறதுக்காண்டி யாழ்ப்பாணமே இன்னைக்கு முடங்கி போய் அலை மோதி கொண்டிருக்கு பாருங்க. மக்கள் கூட்டத்தை பாருங்க அலை மோதி கொண்டிருக்கு. இன்னைக்கு யாழ்ப்பாண டவுனுக்கு செட்டியான மக்கள் கூட்டமாக இருக்கு. அலை மோதி கொண்டிருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவுத்துக்கு உடுப்பு வாங்குறதுக்காண்டி மக்கள் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. கஸ்தூரியார் வீதியா ரோட்ல தான் நிக்கிறோம் பாருங்க. மக்கள் எவ்வளவு டிராஃபிக்
ஆகிட்டு போலீஸாரால கூடி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கு. இப்படியே நாங்கள் உங்களுக்கு இசாரா டெக்ஸையும் கொண்டே காட்டிக்கொள்கிறோம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்படியே தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க, பார்ப்போம் என்னென்ன மாதிரி சேல்ஸுகள் போய் கொண்டிருக்கு, என்னென்ன முறையில் போகுது, யாழ்ப்பாணம் இன்றைக்கு புது வருஷத்துக்காண்டி எப்படி மாறி இருக்குன்றதை பார்ப்போம். கூடுதலாகவே போன வருஷத்தை விட மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். வாங்க பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. இப்படி நாங்கள் இசாரா டெக்ஸ் ரோட்டுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். ஒன் வே ரோட்டுன்னு சொல்லுவோம், இசாரா டெக்ஸ் ஒன் வே ரோட்டுன்னு சொல்லுவோம், அதில் தான் போய் கொண்டிருக்கிறோம். வாங்க பார்ப்போம். மக்கள் கூட்டத்தை பாருங்க, எப்படி அலமோதி கொண்டிருக்கன்னு பாருங்க. போலீஸாரால கூடி கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அலமோதி கொண்டிருக்கன்னு பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துக்கொள்ளும் என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன நிலைமையில யாழ்ப்பாணம் இன்றைக்கு மாறி போய் இருக்குன்றதை பார்ப்போம். வாங்க அப்படி தொடர்ந்து மிணைஞ்சிருங்க. இப்படியே முத்தவழியிலையும் சேல்ஸ் போட்டிருக்கணுமா. இது ஒன் வே ரோட்டுன்றபடியெல்லாம் நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். பார்ப்போம் வாங்க. மியூசிக் மூலம் தான் போட்டு காட்டுவோம். அங்கால பாட்டு போய் கொண்டிருக்கு, காப்பிரைட்ஸ் விடும். உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை இருக்குமெண்டு. இதில் டொப்பாஸ் இருக்குது, அங்கால இசாரா டெக்ஸ் இருக்குது. டொப்பாஸில் நோமலாசனம் நிற்குது. இங்கே இசாரா நியூ வேஸ் ஸ்மார்ட்ன்றது பாருங்க, அதுலேயுமே ஆக்களாக தான் இருக்கு பாருங்க. யாழ்ப்பாணம் பேமெண்ட் ரோட்டில் போய் கொண்டிருக்கோம் பாருங்க. ஹலோ, யாழ்ப்பாணம் பேமெண்ட் ரோட்டில் போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. மக்கள் கூட்டத்தை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்றதை நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அலமோதி கொண்டு தான் இருக்குது மக்கள் கூட்டம். முத்தவழியிலையுமே ஆக்கல்ன்னு சொல்லியிருந்தவ வாங்க முத்தவழிக்கும் போய் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறோம். இது நார்மலாகவே தீபாவளி, கிறிஸ்மஸ், வருஷம், அப்படி பொங்கல் என்றாலே இதில் மக்கள் கூட்டம் அள்ளி கொண்டு தான் இருக்குன்னு சொல்லலாம். இதால் போக்குவரத்தே சரியான இடைஞ்சலாக இருக்குது பாருங்க. உடுப்போடெல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க. யாழ்ப்பாணம் வந்து இந்த வருஷம் புது வருஷத்துக்காண்டி களை கட்டி கொண்டிருக்குன்னா சொல்லலாம். இன்றைக்கு என்ன மாதிரி சன புழக்கம் இருக்கு? சனம் என்னண்டா கடை வச்சுக்கிற வியாபாரம் மாதிரி இருக்கினவல்லோ அவைக்கு வந்துட்டே பெரிய நட்ட மேனு தோண்டா. இந்த முத்தவழியில் கடைசியாக இந்திய பாடகர்கள் வரைக்கான இப்படி சனம் நின்றது, இவ்வளோ ரோட் க்ரௌட்டாக நின்றது. இப்போ அந்த முத்தவழியில் இருந்து அங்கே நூலகத்தின் வாசல் மட்டுமே பைக் நிற்குதாண்டேக்க உள்ளுக்கு அவ்வளோ சனம். ஒரு பைக்குக்கு 2 பேர் படி பார்த்தாலும் உள்ள நிறைய பேர் நிற்பினவன் நினைக்கிறேன். மக்களை பாரு, சுண்டல் கடைகள் எல்லாம் வச்சு பாருங்க. இதில் பாருங்க மக்கள் கூட்டத்தை பாருங்க. சாமான் பொருட்கள் வாங்குறதுக்காண்டி வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. ஃபுல்லாகவே உடுப்பு கடை தான் நெஞ்சால. ஏன்னா உடுப்பு கடையில் 600 ரூபா, 1000, 500 அப்படி ஒரு விலையில் போய் கொண்டிருக்கு. மக்களும் ஒரே கூட்டமாக அலை மோதி கொண்டிருக்கணும் பொருட்கள் வாங்குறதுக்காண்டி. இதில் பாருங்க முத்தவடியில் மக்களோட கூட்டத்தை பாருங்க, பார்க்க தெரியும் உங்களுக்கு. இதில் கண்ணாடி கடையெல்லாம் இருக்குது. பழக்கடை கூட உள்ளது இருக்கு. இந்தியால துணிகள் எல்லாம் மக்கள் பண்ணி கொண்டிருக்கணும். துணிகள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாருங்க மக்கள். இந்தியால எல்லாம் உடுப்பு கடைகள் ஃபுல்லாகவே இருக்கு. இதில் சீட் கவர் எல்லாம் இருக்கு பாருங்க. சீட் கவர்கள்
தூடம்பழம், அதில் யாழ்ப்பாணம் கலாச்சாரம் மத்தியம் தெரிஞ்சு கொண்டிருக்கு பாருங்க. கேன்பேக் கடை இருக்குது. இதில் சோட்ஸு எல்லாம் இது கொண்டிருக்கணும் பாருங்க. சோட்ஸு மக்கள் வந்து அள்ளி கொண்டிருக்கணும். இப்போ மட்டுமே கடைசி ஒரு 100-150 கடைக்கு மேலே இருக்கும். அவ்வளோத்துக்கும் மக்கள் கூட்டம். ஐயா டவுனுக்கு ஓடி அவ்வளோத்துக்கு சனம் இல்லை. இங்கே மக்கள் கூட்டம் அள்ளி கொண்டிருக்குன்னு சொல்லலாம் பாருங்க. இதெல்லாம் 800 ரூபா கொடுப்பு போட்டிருக்கணும் பாருங்க. 500 ரூபா 800 ரூபா அப்படி ஒவ்வொரு அங்கே 1000 ரூபாய்க்கு 3 பாருங்க இது கொண்டிருக்கணும் பாருங்க. மலிவு வேண்டாம் 1000 ரூபாய்க்கு 3 சொல்லி மக்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. இல்லை பாருங்க. மற்றது இது வந்து மாநகர சபையால் தான் க்ளீன் பண்ணி கொடுக்குறது. மற்றது குப்பைகள் எல்லாம் வெளியிலேயே போட்டிருக்கணும் பாருங்க. இங்கே நிலத்தில் ஃபுல்லாக குப்பைகளை கொட்டிட்டினோம் இனி. ஆனால் இப்போவும் மக்கள் வந்து கொண்டிருக்கணும். நேரம் 5:30. ஆனால் மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கணும் பாருங்க. வந்து புத்தாண்டு சேல்ஸ் போய் கொண்டிருக்கு. என்ன மாதிரி உங்களை சேல்? அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா 10-15 மீட்டர்னு 1000 போட்டிருந்தோம். இப்போ 25 மீட்டர் 1000 போடுற மண்ணு. இப்போ 25 மீட்டர் 1000. எங்கட பஸ் வந்து சொல்லிக்கிறாரு இண்டையோட சாமானை முடிச்சுட்டு வீட்டை வாங்கடா. கண்டனர் வந்து வீட்டை கிடக்கு. நாங்கள் தான் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது. இந்த வாங்க காட்டுறேன். மெட்டீரியலை பாருங்க. எங்கட இந்த எங்கட பாபுஜி சொல்லிக்கிறார் இன்றைக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கினேன். ஏன்னா 4 கண்டனர் எங்கட ரிலீஸ் பண்ணி கிடக்குது. ஆளாவங்களுக்குள்ள வந்து நிற்கிது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் கொடுக்குறோம் 1000 ரூபாய்க்கு. 10 மீட்டர் 1000. இதெல்லாம் 10 மீட்டர் 1000. நாங்கள் புத்தளத்தில் இந்த புத்தளத்தில் எங்களை பெரிய மால் ஒன்று இருக்குது. அத்மல்லி 6ஆம் ஊருக்குள்ள பாபுஜி என்ற ஒரு மால் ஒன்று பெரிய மால். அவர் தான் ஃபுல்லாக கிளியர் பண்ணி தாரே சாமான் தான். நாங்கள் நாளைக்கு இன்னும் முடிஞ்சிடும் சாமான் முடிஞ்சிடும் எங்கட. நீங்கள் அப்புறம் இன்னொரு நாள் வரக்குள்ளே ஃபுல்லாக இருந்து முடிஞ்சு சாமான் போகிறோம். 6 மணி ஆயிட்டு இன்னும் மக்கள் வந்து பாருங்க. விளையாட்டு சாமான் கடையெல்லாம் போட்டிருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் பாருங்க 500 ரூபாய்க்கு விற்று கொண்டிருக்கணும். இதில் சாக்கு கடையெல்லாம் போட்டு விற்று கொண்டிருக்கணும். பாருங்க உடுப்புகள் எல்லாம் இதில் உரல்கள் எல்லாம் இது கொண்டிருக்கணும் பாருங்க. நேரம் 6 மணி ஆகிட்டு இன்னுமே மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கணும். நல்ல அந்த மாதிரி மலிவாக போய்கொண்டிருக்காரு. புது வருஷத்தை முன்னிட்டு நல்ல நல்ல டிசைனில் போய்கொண்டிருக்காரு. ஆனால் இந்த முறை பார்க்க போனால் சரியான இது சனம் குறைவு. ஏன்னு கேட்டால் இப்போ எல்லா இடமும் துறக்க வலிக்கிட்டாங்க. இப்போ கடைகள் எல்லா இடமும் இப்போ துறக்க வலிக்கிட்டதால இப்போ சனத்தை காணையில் சனமெல்லாம் இப்போ ஆஸ்பத்திரி முன்னு தான் நிற்கிது. ஆஸ்பத்திரி முன்னு தான் நிற்கிது இப்போ சனமெல்லாம். இப்போ பார்க்க போனால் அதுக்கிடுவாங்க. இப்போ சனமெல்லாம் குறைவு. சனமெல்லாம் இப்போ பார்க்க போனால் இப்போ ஆஸ்பத்திரி முன்னு தான் நிற்கிது இப்போ சனமெல்லாம். இப்போ கடையில் ஒரு சனத்தையும் காணையில். இப்போ இங்கே ரோட்லேருந்து பொறுத்து வழி போய் பாருங்க. ரோட்டில் சனமெல்லாம் குறைவு. இப்போ எல்லாம் அங்கே திறந்தாலும் இங்கே ஒரு சந்தையும் காணல. இப்போ எல்லாம் பின்னே தான் நிற்கிது. இப்போ பின்னுக்கு எல்லாம் முட்டை வழியிலே வந்து அங்கே எல்லாம் கொடுத்துருக்கான். மற்றது இப்போ இந்த பூசா துறக்கான். இப்போ இந்த 3ஆம் தேதி இப்போ பூசா துறக்கான். அதனால சனமெல்லாம் அங்கே நிற்கும். இப்போ எல்லாரும் அதில் இப்போ சனம் ஒன்றே காணல. பாருங்க எல்லாம் படிச்சிருப்போம். எல்லாரும் இப்போ சேல் போடணும். என்ன பண்ண அவ்வளோதான் இல்லை. யாழ்ப்பாணம் பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம். யாழ்ப்பாணம் பண்ணையில் கேம்ஸ் எல்லாம் வச்சு விளையாடி கொண்டிருக்கிறோம்.
லைட்ஸுகள் எல்லாம் போட்டு பாருங்க. இந்த கேம்ஸுகள் எல்லாம் அப்படி ஆடிக்கொண்டிருக்கிறேன். புது வருஷம் வேண்டா இப்படி வித்தியாசமான கேம்ஸுகள் அதெல்லாம் செய்வினோம். வா பார்ப்போம் என்னென்ன மாதிரி இருக்குன்ட்டு, பண்ணையிலையும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வித்தியாசமான கேம்ஸுகள் எல்லாம் கொண்டு வந்து பாருங்க. பண்ண கடற்கரை அப்படி இருக்குன்றது இதில் நீங்கள் பார்க்கலாம். மின்னி லைட்டுகள் எல்லாம் சோடிச்சு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கை கொண்டுரும். வெளிநாட்டில் இருக்கிற உறவோடும் நீங்களும் சொல்லுங்கள். முந்தி பண்ணை கடற்கரைக்கு நம்ம வந்து போயிருப்பீங்க, என்னென்ன மாதிரி உங்களோட அனுபவங்களை நீங்கள் சொல்லுங்கள். மணிக்கூட்டு கோபுரத்து அடியில் நிற்கிறேன் பாருங்கோ. யாழ்ப்பாணம் மணிக்கூட்டு கோபுரம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு பாருங்க. லைட்ஸுகள் எல்லாம் சோடிச்சு என்ன மாதிரி இருக்குன்ட்டு பாருங்க. கொழும்பில் இருக்கிற மாதிரி லைட்டுகள் எல்லாம் சோடிச்சு வருட பிறப்பு அழைக்கிறதுக்காண்டி பாருங்க யாழ்ப்பாணம் தயாராகி கொண்டிருக்குன்னு தான் சொல்லலாம். இதில் பாருங்க இதில் ஒரே ஆகலாம். இதில் மக்கள் கூட்டம் ஒரே கோலாகலமாக இருக்குது.